சுவையான மற்றும் முறுமுறுப்பான மதராஸ் மிக்ஸ்சர் வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்களின் பட்டியல் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: 1. காரசேவ் மற்றும் ஓமப்பொடி செய்ய. கடலை மாவு 2 கப், அரிசி மாவு அரை கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் அல்லது சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மாவு முறுமுறுப்பாக வர. 2. வறுக்க வேண்டிய பொருட்கள்: அவல் அதாவது கெட்டி அவல் அரை கப், வேர்க்கடலை 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், முந்திரி பருப்பு 10 முதல் 15, கருவேப்பிலை 1 கைப்பிடி, பூண்டு 5 முதல் 6 பல், தோலுடன் நசுக்கியது, நல்ல மணம் தரும். 3. மற்றவை: எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. சுருக்கமான செய்முறை: மாவு பிசைதல்: கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயம் மற்றும் சூடான எண்ணெய் சேர்த்து தண்ணீர் தெளித்து சப்பாத்தி மாவை விட சற்று தளர்வாக பிசைந்து கொள்ளவும். காரசேவ் மற்றும் ஓமப்பொடி செய்ய. முறுக்கு அச்சில் மெல்லிய கண்ணுள்ள தட்டை போட்டு சூடான எண்ணெயால் நேரடியாக பிழிந்து பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். மற்றவற்றை வறுத்தல்: பின் அதே எண்ணெயால் அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, பூண்டு மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை தனித்தனியாக பொரித்தெடுக்கவும். அவல் கருகாமல் இருக்க ஒரு ஜல்லடை கரண்டியை எண்ணெய்க்குள் வைத்து பொரிப்பது எளிது. கலக்குதல்: ஒரு பெரிய பாத்திரத்தில் பொரித்த ஓமப்பொடியை கைகளால் நொறுக்கிவிடவும். அதனுடன் வறுத்த மற்ற அனைத்து பொருட்களையும் சேர்த்து தேவைப்பட்டால் கூடுதல் மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு தூவி நன்றாக குலுக்கி கலக்கவும். குறிப்பு: மிக்ஸ்சர் ஆறிய பிறகு ஒரு காற்று புகாத டப்பாவில் அடைத்து வைத்தால் 2 வாரங்கள் வரை மொறுமொறுப்பாக இருக்கும்.